வணக்கம் வணக்கம் வணக்கம். கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே சிறந்த நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் என்ன பார்க்க போறோம்? வாரப்பலன்கள். ஸ்ரீ விசுவாச ஆண்டில் வாரப்பலன்கள் 11/8/2025 முதல் 17/8/2025 வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள். இதற்குரிய தமிழ் தேதி ஆடியின் இறுதி வாரம், ஆடி மாதத்தின் இறுதி வாரம், ஆடி 26 முதல் ஆவணி 1 வரை. அப்ப ஒரு அதிரடி அதிர்ஷ்ட யோகம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இப்ப எல்லா ராசிகளுக்குமே இந்த வாரப்பலன்கள், தெய்வீக வரம் தரும் வாரப்பலன்களை நம்ம பார்ப்போம். வாரப்பலன்கள் 11/8/2025 முதல் 17/8/2025 வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள். ஆடி 26 முதல் ஆவணி 1 வரை சிம்ம ராசிக்கு. சிம்ம ராசி நேர்களே, அதிர்ஷ்டம் உங்களை தேடித்தான் வரப்போகின்றது. ஆச்சரியமான அதிர்ஷ்டம், அற்புதமான யோகங்கள். காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி சர ராசியில் 12ஆம் இடத்தில், உங்க ராசிக்கு அதிபதி 12ஆம் இடத்தில் கடக ராசியில் இருக்கக்கூடிய புதனோடு சேர்ந்து இருப்பதால் உங்களுடைய தனம் லாபாதிபதியோடு சூரியன் சேர்ந்து, உங்க ராசிக்கு அதிபதியான சூரியன் 12ஆம் இடத்தில் இருப்பதால், இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய யோகங்களால் இடமாற்றத்தின் மூலம் தொழில் மாற்றம், இடம் மாற்றம், இதனால் ஏற்படுகின்றது மிகப்பெரிய முன்னேற்றம். வருமானங்கள், எதிர்பார்த்ததை விட அதிகமான வருமானங்கள். பயணத்தால் யோகங்கள், சுப விரயங்கள், சுப காரியங்கள் நடத்தக்கூடிய சுப விரயங்கள், வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள், நினைத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய யோகம், நினைத்த காரியமெல்லாம் வெற்றி பெறக்கூடிய யோகம். அதாவது பிறருக்கு என்ன செய்யணும் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் செய்யக்கூடியது பிறருக்காக. இப்ப சிம்மராசிக்கு முன்னும் பின்னும் பார்த்தீங்கன்னா சுப கிரகங்கள். சிம்மராசி 11ஆம் இடத்துல குரு சுக்கிரன். அப்ப சிம்மராசிக்கு 3/10க்குரியவன். மேலும் 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியோடு சேர்ந்து பலவிதமான உயர்வுகளை, செல்வ யோகங்களையும், புத்திர யோகங்களையும், தன யோகங்களையும், பூர்வீக சொத்துக்கு யோகங்களையும், அந்த தொழில் யோகத்துடன் பெறக்கூடிய ஒரு 11ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோக அமைப்புகள். 11ஆம் இடம், 11ஆம் பதவி அந்தஸ்து, எடுத்த காரியம் வெற்றி பெறுதல். அடுத்து இந்த சூரியன் புதனுக்கு 12ஆம் இடத்துல பார்த்தாச்சு. கனவெல்லாம் நனவாகக்கூடிய, திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடியது, கனவல் நனவாகக்கூடியது, பயணங்கள் ஏற்படுவது, தொழில் மாற்றங்கள், பயணத்தின் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் தான் ஏற்படும், பாதிப்பு ஏற்பட போவதில்லை. சரத்துல கிரகம் இருந்தா தரத்துல உயர்வீங்க. சரத்துல கிரகம் இருந்தா தரத்துல உயர்ந்திருப்பீங்க. செல்வத்தின் தரம், மதிப்பு, பேரும் புகழும், ஒரு தரத்தோடு வாழ்க்கை உயரும். யாரையா தரங்கிட்டவனா இருக்கா அப்படிம்பாங்க. பணம் சேர்ந்துட்டா ஒரு ஒரு தரம். தங்கத்தை தரம் பார்க்கிறோம் இல்லையா? அதுமாதிரி உங்க தங்கம், நீங்களாம் ஒரு தங்கமான ஆளு. புரிஞ்சுட்டீங்களா? தங்கமான ஆளு. சூரியனுடைய நாங்கள் கொடுக்கும்போது ஜோதிடர்களுக்கு பொன்னிறம் அப்படின்னு கொடுப்போம். சூரியனுக்கு எந்த நிறம் ஒரு
அதிர்ஷ்ட நிறமாக அமையும் பார்த்தீங்கன்னா பொன் நிறம் பிடிப்போம். ஆக நீங்கள் ஒரு தங்கமான ஆள், தரத்தில் தங்கமான ஆள். ஆக பொன் பொருள் தங்கங்கள் சேரக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலம். இந்த ஆடி மாதத்தின் இறுதி மாதம் ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறது. புரிஞ்சுட்டீங்களா? மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தின் அறிகுறியெல்லாம் கிடைக்கும். இப்ப சிம்மத்துக்கு 2ஆம் இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பாக்கியாதிபதி 4, 9. 4 என்ன? சொத்துக்கள், பதவி யோகங்கள். 4ஆம் இடம் 10ஆம் இடத்தை பார்க்கும். 4ஆம் இடம் 10ஆம் இடத்தை பார்க்கும். ஆக உயர் பதவி யோகங்கள், நிர்வாக திறமைகள், ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை நிர்வாகம் பண்ணக்கூடியது, பெரிய சொத்துக்களை நிர்வாகம் பண்ணக்கூடியது, பெரிய பதவியை நிர்வாகம் பண்ணக்கூடியது, பெரிய அரசியல் பெரிய தலைவராக இருந்து அதை நிர்வாகம் பண்ணக்கூடியது எல்லாமே இந்த 4, 9 அவர் இப்போ வாக்குஸ்தானத்தில் உட்காந்து, தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் உட்காந்துட்டார். ஆனால் அதன் மூலம் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. கடந்த 2-3 வாரங்கள் மிகப்பெரிய பிரச்சனைகள், நிம்மதி இல்லை, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைங்க. அந்த வீடு பிரச்சனை, இந்த வீடு பிரச்சனை, அந்த பூமி பிரச்சனை, இந்த பூமி பிரச்சனை, அவன் பிரச்சனை, இவன் பிரச்சனை, இப்படி பலவிதமான அதெல்லாம் அப்படியே ஒரு முடிவுக்கு வருது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்ப உங்களுடைய கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான கலை. ஏன்னா நம்ம பேர் கெட்டு போயிருமோ, நம்ம அதை சொன்னமே செய்ய முடியாமல் போயிருமோ அப்படின்னு நினைச்சா கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நேரம். தெய்வத்துக்கு ஒப்பாக மனுஷன் வாக்கு மாறாம செஞ்சாயா, வார்த்தை மாறாம செஞ்சாயா, அப்ப அந்த அளவுக்கு உங்க உயர்வு ஏற்படும். அதான் என் மனுஷன். அப்படி ஒரு பேரு புகழ். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் யாரு? 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்தை பார்த்தாலும் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் உயர்ந்த செல்வங்களை பெறுவார்கள், உயர்ந்த பேரு, உயர்ந்த பதவியை பெறுவார்கள். அப்படிப்பட்ட யோகம். அதே நேரத்தில் இந்த கும்பத்தில் சனி ராகு இருக்கிறது பார்த்தீங்களா? அப்ப இது பெரிய வெற்றியை ஏற்படுத்தும். சில தடை தாமதங்கள் இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். உங்களுக்குன்னு ஒரு பலம், உலகம் பூரா ஆளு, ஊர் பூரா வலிமை, உலகம் பூரா வலிமை. அப்படிப்பட்ட வலிமையை உருவாக்குறது தான் இந்த கூட்டு. அதாவது ஒரு கூட்டம் உங்களை சுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நான் எதையும் செய்கிறேங்க, உங்களுக்காக எதையும் செய்கிறேன் அப்படின்னு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடியது. அப்ப பக்கபலம், ஊர் பக்கபலம், உறவுகள் பக்கபலம், தொழில் சாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்கபலம், ஒரு கூட்டு பலம், கூட்டு தொழில் பலம், இந்த எல்லாமே ஒரு நல்ல வெற்றி தரக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்ப கிரக வலிமை, கிரக சாரங்கள். ஆக மிதுனத்தில் குரு சுக்கிரன், கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் கேது, சிம்மத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய். கிரக மாளிகா யோகம். இந்த கிரக மாளிகா யோகம் என்பது மாலையிட்டு வரவேற்கக்கூடிய ஒரு உயர்ந்த யோகத்தை, மாலையிட்டு உங்களை அப்படியே ஊர் மக்கள் மாலையிட்டு வரவேற்கக்கூடிய ஒரு சிறந்த யோகத்தை ஏற்படுத்தும். நல்ல ஒரு சிறப்பான யோகம், உயர்ந்த யோகம். இப்ப இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பிரம்மன் எழுதியிருக்கிறார். பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கிறார். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ஒரு நம்பர் இருக்கு, அதை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. ஒரு நேரம் ஒதுக்குவாரா, அரை மணி நேரம் ஒதுக்குங்க, ஒரு டைம் ஒதுக்குங்க. உங்க மனைவி மக்களோட, உங்க பிள்ளையுடைய சந்தேகங்கள், மனைவியோட சந்தேகங்கள்,
உங்கள் சொந்த தொழிலுடைய சந்தேகங்கள், உங்கள் வியாபாரத்தின் சந்தேகங்கள், உங்கள் குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், பிள்ளையுடைய உத்தியோகம் சம்பந்தப்பட்டது, கல்வி சம்பந்தப்பட்டது, எதுவாக இருந்தாலும் நல்லா உட்கார்ந்து தெளிவாக கேட்கலாம். நீங்கள் அனுப்புன ஜாதகத்தை நான் பலன் சொல்லும்போது உங்கள் முன்னாடி இருக்கணும், என் முன்னாடி ஒரு காப்பி இருக்கும். ஒவ்வொரு விஷயமா அப்படியே தொட்டு தொட்டு விளக்கம் கொடுப்பேன். இப்படி ஒரு விளக்கம் எங்கேயுமே கேட்டது இல்லைங்க அப்படின்னு சொல்லணும். ஏன் நல்லா அப்போ என்னத்தான் சொன்னார் அப்படின்ற வேதனை வந்துடக்கூடாது. சரி, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தெளிவான பலனை பார்த்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.